மக்களை வணக்கம். நான் உங்கள் சிபின். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது துணை முதலமைச்சர்கள் பட்டியல் 1947 இருந்து 2025 வரை மொத்தம் 3 துணை முதல்வர்கள் நம்ம தமிழ்நாட்டில் பணியாற்றியிருக்காங்க. அவங்க யார் யாருன்னு இந்த பகுதியில் பார்ப்போம். நம்முடைய தமிழகத்தில் தேர்வு செய்யப்பட்ட முதல் துணை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இவங்க 2009ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரை நம்ம தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பணியாற்றினாங்க. அப்போது நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் தமிழக முதல்வராக பணியாற்றிட்டு இருந்தாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதற்கு முன்பு உள்ளாட்சித்துறை அமைச்சராக பணியாற்றினாங்க. இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சராகிய பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அதற்கு முன்பு நம்முடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக, சென்னை மாமன்ற மேயராக என பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். இப்போது நம்ம தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்காங்க. சென்னை குளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். நம்ம தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட இரண்டாவது துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள். இவங்க 2017 இருந்து 2021 வரை நம்முடைய தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பணியாற்றினாங்க. அதற்கு முன்பு 3 முறை நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றியிருக்காங்க. நிதியமைச்சராக, பொதுப்பணித்துறை அமைச்சராக, வருவாய்த்துறை அமைச்சர் என பல்வேறு துறைகளின் அமைச்சர் பதவியும் வகித்திருக்காங்க. எதிர்க்கட்சி, அதாவது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் பணியாற்றியிருக்காங்க. தற்போது போடிநாயக்கனூர் தொகுதி எம்எல்ஏவாக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. மூன்றாவதாக துணை முதலமைச்சராக நம்ம தமிழகத்தில் தேர்வு செய்யப்பட்டவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவங்க 2024 செப்டம்பர் மாதத்திலிருந்து நம்முடைய தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பணியாற்றிட்டு இருக்காங்க. இவங்க இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் பணியாற்றிட்டு இருக்காங்க. இவங்க தற்போது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிட்டு இருக்காங்க. இதுபோன்ற அரிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.